Taste the Daily. சவுதி அரேபியாவில் மீன்பிடி தொழிலுக்கு சென்ற மீனவர் கார் விபத்தில் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை சொந்த ஊர் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் தாண்டவராயன் சோழகன்பேட்டையை சேர்ந்த ரமேஷ் என்பவர் சவுதி அரேபியாவில் தங்கி மீன்பிடி தொழில் செய்து வந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி கார் விபத்தில் உயிரிழந்தார். இதனை அடுத்து அவரது உடலை சொந்த ஊர் கொண்டுவர வேண்டும் என மத்திய மாநில அரசுக்கு உறவினர்கள் கோரிக்கை விடுத்தனர். அவர் அங்கே ரூமில் கடற்கரை போகும்போது காரில் போயிருக்காங்க. அதில் விபத்து ஆயிடுச்சு. அந்த காரில் மொத்தம் 5 பேர் போனாங்க. 5 பேரில் 3 பேர் ஸ்பாட் அவுட்டாக செத்துட்டாங்க. 2 பேர் இன்றைக்கி சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. இப்போ இந்த வீட்டில் மச்சானும் போனவங்க. ஒரு மச்சான் செத்துட்டாப்புல ரமேஷ், ஒரு மச்சான் சத்யபிரவன், அவன் சீரியஸாக இருக்கான். மத்திய மாநில அரசாங்கம் உடனடியாக இறந்தவர் உடலை ஊருக்கு கொண்டு வரத்துக்கு ஏற்பாடு செய்யணும். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பேருந்து நிலையம் பகுதியில் நிழற்குடை இல்லாததால் பயணிகள் சிரமமடைந்து வருகின்றனர். ஆவடியில் இருந்து அம்பத்தூர், செங்குன்றம், பாரிமுனை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல பேருந்துகள் இல்லாததால் வெயிலில் பல மணி நேரம் காத்திருப்பதாகவும் அப்பகுதியில் திறந்த வெளியில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் இருந்து அதிக அளவு துர்நாற்றம் வீசுவதாகவும் பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு உடனடியாக பேருந்து நிழற்குடை அமைத்து தர வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே வன விலங்குகளை வேட்டையாடச் சென்ற 4 பேர் நாட்டு துப்பாக்கியுடன் சிக்கினர். சேப்பாக்கத்தில் காரில் நடைபெற்ற சோதனையில் வன விலங்குகளை வேட்டையாடுவதற்காக எடுத்து செல்லப்பட்ட நாட்டு துப்பாக்கி, தோட்டாக்கள், கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக சேலத்தை சேர்ந்த அருள்செல்வன், தமிழ்ச்செல்வன், கனகராஜ், முருகன் ஆகியோர் பிடிபட்டனர். தீய சக்தி திமுக ஆட்சியில் நாட்டில் உள்ள மக்களுக்கும் பாதுகாப்பில்லை, காட்டில் உள்ள விலங்குகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என மக்கள் காட்டமாக விமர்சிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் தீபாவளி சீட்டு நிதி மோசடி நடைபெற்றுள்ளது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்கன்வாடி மைய தற்காலிக ஊழியர் அருள்குமார் என்பவர் அங்கன்வாடி மைய பணியாளர்கள் உள்ளிட்ட பலரிடமும் விதவிதமான தீபாவளி சீட்டு திட்டங்கள் மூலம் 1 கோடியே 16 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் வசூலித்து மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. பணத்தை கேட்டால் மிரட்டல் விடுப்பதாக கூறும் பாதிக்கப்பட்டவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் கண்ணீருடன் புகார் அளித்தனர். விடியா திமுக ஆட்சியில் மோசடிகள் பெருகும் நிலையில் இதுகுறித்து அரசு கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை வியாசர்பாடி பகுதியில் முன்விரோதத்தால் இளைஞரை கத்தியால் வெட்டிய 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் சிக்கினர். வியாசர்பாடி நேரு நகர் பகுதியில் சந்தோஷ் என்ற இளைஞர் தனது பெண் தோழியுடன் பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த 3 பேர் சந்தோஷை கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதனையடுத்து தாக்குதலில் ஈடுபட்ட அஜய் மற்றும் 17 வயது சிறுவர்கள் 2 பேர் சிக்கியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயலிழந்துள்ளதால் சிறுவர்களே குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மது போதையில் காரை ஓட்டி சாலையில் சென்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதியதில் 3 பேர் படுகாயமடைந்தனர். மன்னார்குடி கடைத்தெரு பகுதியில் மது போதையில் 2 காரை வேகமாக ஓட்டி சென்று சாலையில் சென்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதினர். இதில் சதீஷ் மற்றும் அவரது தாயார் உள்ளிட்ட 3 பேர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து மது போதையில் காரில் இருந்த 2 நபர்களையும் பொதுமக்கள் பிடித்து சரமாரியாக தாக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் போக்குவரத்து காவலர்கள் முறையாக சோதனையில் ஈடுபடாத காரணத்தினால் சமூக விரோதிகள் மது போதையில் வாகனத்தை இயக்கி விபத்து ஏற்படுத்துவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஹாங்காங் சர்வதேச ஓபன் பேட்மிண்டன் தொடரில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சிராக் இணை வெள்ளிப் பதக்கம் வென்றது. ஹோம்பேயில் நடந்த போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் சீன இணையுடன் மோதிய இந்தியாவின் சாத்விக் சிராக் இணை 21-19, 14-21, 17-21 என்ற புள்ளி கணக்கில் தோல்வியடைந்து வெள்ளிப் பதக்கத்தை வென்றது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே சீர்வரிசை பொருட்களை திருப்பி கேட்டு பெண்ணின் கணவரை அவரது உறவினர்கள் தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஆண்டிக்குப்பத்தை சேர்ந்த மதன்குமார் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த நிலையில் விவாகரத்து வழக்கு நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தாங்கள் அளித்த சீர்வரிசை பொருட்களை திருப்பி தரக்கோரி பெண்ணின் உறவினர்கள் அவரது கணவரை தாக்கினர். மேலும் விடியா அரசின் ஏவல் துறையினர் கமிஷன் பெற்றுக்கொண்டு ஒரு தலைபட்சமாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
நான் கோர்ட்டுக்கு தான் போவேன்றேன், இல்லை என் மேலே வரதட்சணை கொடுப்பான்றாங்க. நேற்று எங்கள் வீட்டில் நேற்று ஸ்டேஷன் தான் போனேன், நேற்று எழுதி கொடுத்து தான் வந்திருக்கேன். கோர்ட்டில் பார்த்துறேன்னு சொல்லிட்டு வரேன். இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இங்கே போட்டு பிரித்து கொடுத்துடணும், இல்லைன்னா ஒன்று உங்களை எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளி விட்டுருவேன். என்னை வந்து திட்டுறாங்க, அவசியமாக திட்டுறாங்க. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி முத்து மாரியம்மன் கோயிலில் பால்குடம் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவின் முக்கிய நிகழ்வான பால்குட திருவிழாவில் சுமார் 600க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். பாமணி ஆற்றங்கரையில் உள்ள கைலாசநாதர் கோயிலில் இருந்து பக்தர்கள் பால்குடங்களை எடுத்து வந்து நேர்த்தி கடனை செலுத்தினர்.